தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சுவர் விளம்பரம் எழுதுவதில் பிரச்சினை, போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதிமுகவினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை, அரசு சுவர்கள் திமுகவிற்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டு உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் விவரங்களை வழங்கலாம். வருகின்ற 25 மற்றும் 26 தேதிகளில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கரூர் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். மேலும் 4 தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இதனை முன்னிட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வேலாயுதம்பாளையத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பாலத்தில் சுவர் விளம்பரம் செய்ய முற்பட்டனர். அப்பொழுது திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு வந்த போலீசார் 17ஆம் தேதி முதல்வர் வருகையை முன்னிட்டு திமுக சார்பில் விளம்பரம் செய்வதால் நிகழ்ச்சி முடிந்த பிறகு 18ஆம் தேதிக்கு மேல் சுவர் விளம்பரம் செய்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்தி அதிமுகவினர் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இன்று கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருக்காம்புலியூர் ரவுண்டானா பகுதியில் ஏற்கனவே திமுக சார்பில் எழுதப்பட்டிருந்த சுவர் விளம்பரத்தை வெள்ளை நிற பெயிண்டை வைத்து அளித்துள்ளனர். அதிமுக சார்பில் விளம்பரம் செய்ய முற்பட்டனர். அதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் திரண்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் அதிமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது முன்னாள் அமைச்சரும் கரூர் நகர காவல் ஆய்வாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்க உள்ளதாக புறப்பட்டு சென்றார் அங்கிருந்து. இதன் காரணமாக அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இனிதா, விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணமூர்த்தி.